தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடனான கருத்து வேறுபாடு காரணமாக கனேடிய நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்டோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இன்றைய தினம் வருடாந்திர அரசாங்க நிதி அறிவிப்பை வழங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஃப்ரீலேண்டு தனது ராஜினாமா கடிதத்தை ட்ரூடோவுக்கு அனுப்பினார். அவரது கடிதத்தில் கனடாவின் வளர்ச்சிக்கான சிறந்த பாதை குறித்து ட்ரூடோவுடன் உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ட்ரூடோ தம்மை அரசின் மிக முக்கிய பொருளாதார ஆலோசகராகவும் மேலும் விரும்பவில்லை என்பதையும் அவர் வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார். சமீப நாட்களில் கனேடியர்களுக்கு 250 கனேடிய டாலர் வழங்கும் திட்டம் குறித்து ஃப்ரீலேண்டு மற்றும் ட்ரூடோ இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இந்த திட்டம் கனடாவால் ஏற்க முடியாத செலவை ஏற்படுத்தும் அரசியல் யுக்தியாக இருப்பதாக ஃப்ரீலேண்டோ விமர்சித்தார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் கெண்டிய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பது குறித்து மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் கனடாவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த பிரச்சினை கனடாவுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று ஃப்ரீலேண்டோ தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2020 நிதியமைச்சராக பதவியேற்ற ஃப்ரீலேண்டோ கோவிட்-19 பேரிடரின் போது கனடாவை வழிநடத்த முக்கிய பங்கு வகித்தார். ராஜினாமாவுக்கு பிறகு ஃப்ரீலேண்டோ லிபரல் எம்பியாக தொடரவும் எதிர்வரும் தேர்தல்களில் மீண்டும் போட்டியிடவும் திட்டமிட்டுள்ளார். இஸ்ரேல் மீது ஹவுதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மத்திய இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. திங்களன்று இஸ்ரேல் மீது ஹைப்சோனிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ஹவுதிகளின் செய்தி தொடர்பாளர் யாக்யா ஜாரி தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொன்று குவித்ததற்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஏமனிலிருந்து ஹவுதிகள் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலை திறம்பட முறியடித்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் அறிவித்தனர். ஏவுகணை தாக்குதல் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் இஸ்ரேல் தரப்பு கூறியிருக்கின்றது. காசாவில் ஐநாவால் நடத்தப்படும் பாடசாலை மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. தெற்கு காசாவில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கு முன் நுஸ்ரேத் போன்ற அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 60 பேர் பலியாகியுள்ளனர். இதேவேளை பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45,000 தாண்டியிருக்கின்றது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 45,028 பேர் பலியாகியுள்ளனர். தாக்குதல்களில் 1,962 பேர் காயமடைந்தனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 7 பின்னர் இடம்பெற்ற தாக்குதல்களில் இத்தனை பேர் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் உள்ளனர். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் வரும் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 தினங்களில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும். இதனால் வரும் 22 வரை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்யவுள்ளது. அதன்படி இன்று புதுச்சேரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல நாளை
சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், புதுச்சேரியில் கனமுதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரியாலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஓசியானியா பகுதியில் அமைந்துள்ள வானுவாட்டு தீவில் ரிக்டர் அளவில் 7.3 அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கமானது ஃபோர்ட் வில்லாவிற்கு மேற்கே 30 கிலோமீட்டர் தொலைவில் 42 கிலோமீட்டர் ஆழத்தில் தாக்கியுள்ளது. இதனால் வானுவாட்டு தீவை சுற்றியுள்ள தீவுகள் மற்றும் நியூசிலாந்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹவுதி அமைப்பினால் ஏமனிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையினால் மத்திய இஸ்ரேலின் பல பகுதிகளில் சைரன்கள் ஒலித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக இதுகுறித்த பகுதியில் இவ்வாறு அமைதியின்மை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த ஏவுகணை நாட்டின் எல்லையை கடக்கும் முன் வான் பாதுகாப்பு மூலம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. அத்தோடு ஹவுதிகளின் இந்த ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதைத் தொடர்ந்து துண்டுகள் விடும் என்ற அச்சத்தில் மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒலித்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. தகவல்களின்படி இடைமறிக்கப்பட்ட துண்டுகள் வடக்கு மேற்கு கரையில் விழுந்துள்ளதுடன் இவருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்போது டெல் அவிவ், ஹொலோன், ரிசோட், லெசியன், ஃபெட்டா டிக்வா, ரமட்கான், ஹெர்ஸ்லியா மற்றும் வடக்கு மேற்கு கரையிலுள்ள பல குடியிருப்புகள் உட்பட சுற்றியுள்ள பல பகுதிகளில் சைரன்கள் முழங்கின.